தேர்தலை முன்னிட்டு தாமரை சின்னத்தில் போட்டி இல்லை என ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? வணக்கம். பாஜகவுடன் இந்த கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் டெல்லி செல்லக்கூடிய இந்த மையக்குழு தேசிய பாஜகவிடம் தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியலை கொடுக்க இருக்கிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஐ நேரில் சந்திக்காமல் இருக்கின்றனர். குறிப்பாக 2 முறை பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தந்த போதும் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவில்லை. உறுதியான சின்னம் இல்லாததால் தாமரை சின்னத்தில் போட்டியிட ஓபிஎஸ் அணியிடம் பாஜக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் ஓபிஎஸ் குழுவை சார்ந்தவர்கள் பாஜக தலைவர்களை சந்தித்ததாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த நிலையில் தாமரை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பில்லை எனவும் பாஜக தலைமையிடம் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கூறிய நிலையில் இது குறித்து டெல்லியில் ஆலோசனை செய்துவிட்டு பின்னர் நேரில் சந்திக்க வருகிறோம் எனவும் பாஜக தலைவர்கள் ஓபிஎஸ் தரப்பினரிடம் கூறியதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பாஜகவிடமிருந்து பல்வேறு கூட்டணி கட்சிகள் தொகுதியினுடைய அந்த பங்கீடு தொடர்பாக இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. ஓபிஎஸ் தரப்பினை புறக்கணிக்கின்றனர் பாஜகவினர் என்றும் தற்போது சர்ச்சைகள் எழுந்து வருகின்றனர். குறிப்பாக பாஜகவின் கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் வேட்பாளர்களை இறுதி செய்ய இன்று டெல்லி செல்கின்ற இந்த பாஜக தேர்தல் குழு தலைமை பாஜகவிடம் ஆலோசனை பெற்ற பிறகாக ஓபிஎஸ் அணியினை சந்திக்க இருக்கின்றனர். ஓபிஎஸ் தரப்புக்கு நிலையான சின்னம் இல்லாததால் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் ஓபிஎஸ் தரப்பினரிடம் தொடர்ச்சியாக பாஜகவினர் வலியுறுத்தி வருகின்றனர். ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அணி போட்டியிடுமா என்பது தற்போது இந்த நிலையில் சந்தேகத்திற்குள்ளாகி இருக்கிறது. டெல்லி தேர்தல் ஆணையத்தை சந்தித்த பிறகாக தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஓபிஎஸ் தரப்பு முடிவு செய்யும் என்றும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த வேட்பாளர் பட்டியலை தலைமை பாஜகவிடம் கொடுத்த பிறகாக ஓபிஎஸ் குறித்தான விவரங்கள், அதே போல எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் குறித்தான விவரங்கள் என்பது தெரியவரும். டெல்லியில் முடிவு எட்டிய பிறகாக ஓபிஎஸ் அணியினரை பாஜக மையக்குழு தேர்தல் குழு சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.